4. வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் சிறப்புலி நாயனார் புராணத்தை அடுத்து 36வது புராணமாக சிறுத்தொண்ட நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. தொகைநூல், வகைநூல், பின்னர் விரிநூல் என்று நாம் திருப்புராணங்களை உரையாசிரியர் பெருமான் காட்டிய வழியில் நின்று சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத் தொகையின் 6வது திருப்பாடலில் சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி போற்றுகின்றார். செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டர்க்கு அடியேன் என்று போற்றுகின்றார். திருச்செங்காட்டங்குடி என்ற தலத்தில் பொருந்திய சிறுத்தொண்ட நாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் ஆகும். செங்காட்டங்குடி என்பது சிறுத்தொண்ட நாயனாரது தலம். சிறுத்தொண்டர் என்பது நாயனாருக்கு அமைந்த காரண பெயர். சிறுத்தொண்ட நாயனாரின் இயற்பெயர் என்பது பரஞ்சோதியார் என்ற நாமம். சிறுத்தொண்டர் என்பது நம் நாயனார் சிவத்தொண்டர்களின் முன் தம்மை மிகச் சிறியவராக வைத்து ஒழுகி வந்த காரணத்தினால் வந்த காரண பெயர் ஆகும். அத்தகைய செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டர்க்கு அடியேன் ஆவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம் நாயனாரை போற்றுகின்றார்கள். இனி வகை நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 43வது திருப்பாடலில் சிறுத்தொண்ட நாயனாரை போற்றுகின்றார். அந்த திருப்பாடல் பின்வருமாறு: புலியின் அதழுடை புண்ணியர்க்கு இன் அமுதா தனது ஓர் ஒலியின் சதங்கை குதலை புதல்வன் உடல் துணித்து கலியின் வலிகெடுத்து ஓங்கும் புகழ் சிறுத்தொண்டன் கண்டீர் மலியும் பொழில் ஒண் செம்காட்டம் குடி அவர் மன்னவனே. புலியின் தோலினை உடையாக கொண்ட புண்ணியர் சிவபெருமான். அவர் இத்திருச்சரிதத்தில் உத்தராபதியாராக பைரவ கோலத்துடன் வருகின்றார். அப்படி வந்த சிவபெருமானுக்கு இனிய அமுது ஆகும்படி தன்னுடைய ஒரே புதல்வன், ஒலிக்கும் சதங்கை பூண்ட குதலை மொழியுடைய ஒரே புதல்வனின் உடலை அறுத்து பெருமானுக்கு அமுது ஆக்கியவர் நம் நாயனார். அவர் மலவன்மை மலக்கட்டினால் வரும் பிறவி பிணியையே ஒழித்து மேலோங்கும் புகழினை உடைய சிறுத்தொண்ட நாயனார் ஆவார். அவர் மிகுந்த பொழில்கள் சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடி பதியவர்களின் தலைவர் ஆவார் என்பது இத்திருப்பாடலின் பொருள். இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய புராணம் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். இது சிறுத்தொண்ட நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறுகின்ற பகுதி. வரிசை முறையில் தெய்வ சேக்கிழார் பெருமான் 7வதாக அமைந்திருக்கின்ற இந்த வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்துள் 3வதாக சிறுத்தொண்ட நாயனார் புராணம் கூறத் தொடங்குகின்றார். முதல் திருப்பாடல்: ஒரு நாட்டும் செயல் காமன் ஒழிய விழி பொழி செந்தி வரும் நாட்டத் திருநுதலார் மகிழ்ந்து அருளும் பதி வயலில் கருநாட்டக் கடைசியர் தம் களிக்காட்டும் காவேரி திருநாட்டு வளம் காட்டும் செங்காட்டங்குடி ஆகும். செங்காட்டங்குடி என்ற இந்த திருத்தலம் சிவபெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திருத்தலம். அப்பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு நாட்டும் செயல் காமன் ஒழிய விழி பொழி செந்தி வரும் நாட்டத் திருநுதலார் ஆகிய சிவபெருமான். அதாவது உருவத்தோடு இருந்து உயிர்கள் மேல் செலுத்துகின்ற தன் ஆணைச் செயலினை மன்மதன் ஒழியும்படி தன் திருக்கண்ணிலிருந்து பொழிகின்ற செந்தீ வரும் நாட்டத்தினை பொருந்திய திருநெற்றியினை உடையவர் சிவபெருமான் என்பது இதனுடைய பொருள் ஆகும். மன்மதன் முன்பு ஒரு காலத்தில் உருவம் உடையவனாக இருந்து தன்னுடைய ஆணையை செலுத்தினான். பின்னர் இறைவனாரது நெற்றிக்கண்ணினால் எரிக்கப்பட்டான். அதன் பின்னர் உருவம் இல்லாமல் இருந்து தனது ஆணையை செலுத்துகின்றான்.
அவன் அப்படி ஒரு காலத்தில் உருவம் கொண்டு இருந்த பொழுது எம்பெருமான் திருக்கயிலையில் சனகாதி முனிவர்களுக்கு ஞானபாத பொருளை விளக்கி அருளியிருக்கின்ற அதே வேளையில் உமையம்மையார் ஹிமவானின் மகளாக திருமகளாக இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் உமையம்மையாரது திருவுருவத்தில் கருத்தை நாட்டி உமையம்மையாரை திருமணம் செய்து கொள்ளும்படி மன்மதன் செயல் புரிகின்றான். இதனை நாம் கந்த புராணம் உள்ளிட்ட புராணங்களிலெல்லாம் பார்க்கின்றோம். அப்படி முயன்ற மன்மதனது செயலும் அந்த மன்மதனும் ஒழியும்படி கண்களிலிருந்து பொழிகின்ற செந்தீ வரும் நாட்டத்தினை பொருந்திய திருநெற்றியினை உடையவர் சிவபெருமான். முன்பு உருவமாக இருந்து பின்னர் உருவம் இல்லாமல் போனதற்கு காரணம் எம்பெருமானின் இந்த திருச்செயல்தான். அவன் இப்பொழுது உருவம் இல்லாமல் இருப்பதும் கூட மற்றையவர்களது காட்சிக்கு மட்டும்தான். ஆனால் தன் மனைவியான ரதிக்கு அவன் உருவம் உடையவனாக இருப்பான். இந்த வரலாறுகளையெல்லாம் நாம் கந்த புராணம், காமதகன படலம் உள்ளிட்ட மற்றைய புராணங்களிலெல்லாம் நாம் காண்கின்றோம். அத்தகைய சிவபெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கும் தலம் திருச்செங்காட்டங்குடி என்ற தலம். இறைவனார் புரிந்த எண்ணற்ற திருவிளையாடல்கள், திருவருள் அற்புத செயல்களெல்லாம் இருக்க தெய்வ சேக்கிழார் பெருமான் மன்மத தகனம் நிகழ்ந்த இதனை இங்கே வைத்து அத்தகைய சிவபெருமான் வீற்றிருக்கும் தலம் என்று இங்கு பாடி அருளியிருக்கின்றாரே, அதற்கும் சிறுத்தொண்ட நாயனாரது திருச்சரிதத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு, அழகான தொடர்பு உண்டு. மனிதர்கள் உள்ளிட்ட எல்லா உயிர்களும் தத்தமது போகங்களை புசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்படுத்துவது ஆண் பெண் என்ற உருவ வேறுபாடுதான். அவ்வாறு அந்த போகங்களினால் பெறப்படும் குழந்தைகள், அதாவது மக்கள் முதலான தம்முடைய பொருட்களின் மேல் வரும் நாட்டம், ஆசை முதலிய உலகப் பற்றுக்களும் அந்த போகங்களை பற்றி தொடர்ந்து வருவனவே ஆகும். இங்கே இந்த திருச்சரிதத்திலே நம் சிறுத்தொண்ட நாயனார் பெருமானும் அவரது திருமனைவியாரும் இல்லறத்தில் வாழ்ந்தனர். அப்படி வாழ்ந்து இல்லறத்தில் பெறுவதற்கு அரிய மிகச்சிறந்த மகப்பேறும் பெற்றனர். ஆனால் இவர்கள் இருவரும், இவ்விரு பெருமக்களும் அந்த உருவங்களின் மேல் வைத்த கருத்தினை விட இறைவனின் திருவுருவின் மேல் நாட்டிய கருத்து மிக்கது, மிக மிக அதிகம். எனவே உயிர்களுக்கு இந்த உருவத்திலே உடலிலே காதலை நாட்டுவிக்கும் செயலினை மன்மதன் இந்த பதியில் திரு அவதாரம் செய்து வாழ்ந்திருந்த நம் சிறுத்தொண்ட நாயனார் பெருமான் மற்றும் மனைவியார், அவர்களினுடைய மைந்தனார், அவர்கள் வீட்டு தாதியார் இவர்களிடம் நிகழாமல் ஒழியும்படி, மன்மதனினுடைய ஆணை இவர்களிடம் நிகழாமல் ஒழியும்படி அருளும் பெருமை உடையவர் சிவபெருமான் என்ற சரிதத் தொடர்பு காரணமாக இந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சியினை முதலிலே வைத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடுகின்ற அந்த தெய்வ கவி நலத்தை இங்கே நாம் காண்கின்றோம். மன்மதனை எரித்த அந்த தீ என்பது எம்பெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீ. எம்பெருமானது சிரிப்பில் இருந்தும் எம்பெருமானது திருக்கரத்திலும் கூட தீ இருக்கின்றது. ஆனால் இங்கே மன்மதனை எரித்தது எம்பெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீ. எனவே விழிப்பொழி செந்தீ என்று அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதே நெற்றிக்கண் அது முதலில் எரித்தது. பின்னர் மன்மதன் அவனுக்கு அருள் செய்து அவன் உயிர் பெற்று எழுந்து வருவதலை அதனையும் செய்த அருள் நோக்கம் அந்த திருக்கண் கொண்ட அருள் நோக்கம். நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதன்னே என்று இந்த நெற்றிக்கண்ணை பற்றி இறைவனாரது நெற்றியிலே இருக்கின்ற திருவிழி என்பது அழித்தலுக்காக மட்டுமன்றி அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகவும் செயல்படும் என்று திருநாவுக்கரசு பெருமான் போற்றியதை நாம் காண்கின்றோம். அதன்படி அப்படி எம்பெருமான் வீற்றிருக்கின்ற தலம் அது காவேரி திருநாடு என்று சொல்லப்படக்கூடிய சோழ வளநாட்டிலே இருக்கின்ற செங்காட்டங்குடி என்ற திருத்தலம். இனி இரண்டாவது திருப்பாடல். நிலவிய அத்திருப்பதியில் நெடுஞ்சடையார் நீற்று அடைவால் உலகில் வளர் உயிர்க்கு எல்லாம் உயர் காவல் தொழில் பூண்டு
மலர் புகழ் மாமாத்திரர் தம் குலம் பெருக வந்துள்ளார் பலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் என்பார். நிலைபெற்ற அந்த திருப்பதி, சிறப்பினால் நிலைபெற்ற அந்த திருப்பதியில் பலரும் புகழ்கின்ற நாமம் பரஞ்சோதியார் என்று சொல்லப்படும் திருநாமம், அதனை உடையவர் நம்முடைய நாயனார். பரஞ்சோதியார் என்று சொல்லப்படும் திருநாமத்தினை உடைய நாயனார் அங்கே வாழ்ந்து வருகின்றார். பரஞ்சோதி என்ற இந்த திருநாமம் என்பது பல சமயத்தவர்களாலும் புகழப்படும் திருநாமம் என்றாலும், சோதியாய் எழும் சோதியுள் சோதி என்ற திருவாக்கின்படியும் எல்லா ஜோதிகளுக்கும் பரமாக அப்பாற்பட்டதாக உள்ள சிவஜோதிக்குத்தான் இந்த நாமம் பரஞ்சோதி என்ற திருநாமம் பொதுவாகவும் சிறப்பாகவும் உரியது ஆகும். அத்தகைய திருநாமத்தை உடையவர் நம் நாயனார். அவர் நீண்ட சடையினை உடைய சிவபெருமானது திருநீற்றுச் சார்பினை உடையவர். அதன் காரணமாக இந்த உலகத்திலே பிறந்து வளர்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உயர்வாகிய காவல் தொழிலை மேற்கொண்டு அதனை செலுத்தி வருபவர் நம் நாயனார். உயிர்களை எல்லாம் காவல் காக்கும் தொழில் என்று இங்கே குறிப்பிடப்படுவது மருத்துவ தொழிலை ஆகும். அப்படிப்பட்ட நாயனார் திரு அவதாரம் செய்த குலம் என்பது மாமாத்திரர் குலம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த மாமாத்திரர் குலம் என்பது வழி மருத்துவ தொழில் செய்யும் ஒரு மரபு ஆகும். ஆமாத்தியர் என்ற மரபு உடைய குலம் என்பது வேறு. அது பிராமணர்களுள் ஒரு வகை குல வகையினைச் சேர்ந்தது. இங்கு குறிப்பிடப்படுகின்ற மாமாத்திரர் குலம் என்பது வேறு. உண்மை நாயன்மார்களுள் மறையவர்கள் 13 பேர் என்றும் சிவவேதியர்கள் 2 என்றும் கூறி வகைப்படுத்திய ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் நம் சிறுத்தொண்ட நாயனார் பெருமானை பற்றி கூறும் பொழுது மாமாத்திரர் மரபில் சிறுத்தொண்டர் ஒருவர் என்று கூறி அருளியிருக்கின்றார். எனவே இந்த மரபு என்பது மாமாத்திரர் மரபு என்பது வேதியர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையில் வைத்து ஓதப்பட்ட வைப்பு முறை உடைய மரபு. முப்புரி நூல் அணியும் மரபு இவர்களினுடைய மரபு. அதனை நாம் பல இடங்களிலே காண்கின்றோம். அவர் அந்த உயர் காவல் தொழிலான மருத்துவ தொழிலிலே மேன்மையுற்று விளங்கும் மரபிலே வந்து அதனையும் கற்றவர். அதோடு நம் நாயனார் படைக்கலத்தின் பயிற்சி, அந்த ஆயுத பயிற்சியால் வரும் சேனாபதி தொழிலிலும் மேம்பட்டவர். அதனை நாம் அடுத்து காண இருக்கின்றோம். எனவே உயர் காவல் தொழில் என்பது இங்கு நாயனார் மேற்கொண்ட 2 வகை தொழிலும், மருத்துவ தொழிலும் சேனாபதி தொழிலும் என்ற 2ஐயுமே குறித்து இங்கே விளக்குகின்றது. அப்படிப்பட்ட திருநாமம் கொண்டவர் பரஞ்சோதியார் என்ற திருநாமம் கொண்டவர் நம்முடைய நாயனார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.